இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எமர்ஜென்சி காலத்தில் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டது. அதாவது ஸ்ரீமா பண்டாரநாயகவுக்கும் இந்திரா காந்திக்கும். அப்போ யார்ட்டையுமே அவங்க கேட்கல. அதன் அடிப்படையில் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் கச்சத்தீவு பக்கமே போகக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டாங்க. 2021 ஒன்றிய பாஜக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்? இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில்னு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய கடல் மீன்வள சட்டம். தமிழக மீனவர்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறாங்க. அது இல்லை, தமிழக மீனவர்களுக்காக ஒன்று ஜெயசங்கர் பேசலை, தமிழக மீனவர் நலன் சார்ந்து பிரதமர் பேசலை. அவர்கள் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். முதல்ல இந்த சட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தால் ராமர் பாலம் அழிக்கப்பட்டுரும். இப்போ இந்த இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில் கொண்டு வந்தாலும் அது அழிக்கப்படும். ஆனால் அப்போ இவ்வளவு ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதிலிருந்து தெரியுதா உங்களுக்கு அவங்க பக்தியோ கடவுளையோ பார்க்கல. ராமநாதபுரோடைய பாராளுமன்றத்துடைய எம்பி நவாஸ்கனி இப்போ போட்டிடுறாருல, அவர் அங்கே குரல் கொடுத்தார் இந்த சட்டம் பிரச்சனைன்னு. பல்வேறு கட்சிகள் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு கருப்பு சட்டம், ஒட்டுமொத்தமாக தமிழக மீன் பிடி தொழிலே முடக்கிடும். பல நூறு கிலோமீட்டர் உள்ள நீங்கள் தோண்டும் பொழுது என்ன ஆகும்? இயற்கை வாயு வெளிவிடும். மீத்தேன் போன்ற எரிவாயுகள் பீச்சி அடிச்சுன்னு வச்சுங்க, ராமேஸ்வரமே இல்லாமல் போயிடும். 77 இந்திரா காந்தி ஆட்சியை தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் ஜனதா கட்சியோட ஆட்சி வரும்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள். ஏன் அப்போ மீட் இருக்க வேண்டியதானே? உடனே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்க வேண்டியதானே? சூட்டோட அப்பவே முடிச்சிருக்கலாம்ல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துரை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தீவிரமான பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் திமுக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக கூட்டணி தெளிவாக இருக்குது. அதிமுகவும் திமுக எடுத்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த நிலையில் திமுக மேலே மேலும் ஒரு குற்றச்சாட்டு, கச்சத்தீவு விவகாரம். இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு கச்சத்தீவு விவகாரத்தை ஏன் கையில் எடுக்கிறாங்க? ஜெய்சங்கர் பேசுகிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர். பாஜக மாநில தலைவர் ஆர்டிஐயில் ஒரு தகவல் போட்டிருக்கிறாரு தொடர்பாக அப்படின்னு சொல்லி பிரதமரும் சொல்கிறாரு. அதாவது அவரோட எக்ஸ்பக்கத்தில் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் இது வரத்துக்கு என்ன காரணம்? இந்த கச்சத்தீவு பிரச்சனையை ஆர்டிஐயில் போட்டால் தான் தெரியுமா எல்லாருக்கும்? நான் கேட்குறேன். ஆர்டிஐயில் போட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக கச்சத்தீவு பிரச்சனை? உள்ளங்கை நெல்லிக்கணி தானே. கச்சத்தீவு எப்படி தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதுன்னு தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்போ கச்சத்தீவை பற்றி இவங்க பேசணும்? 10 வருஷமாக யார் இருந்தாங்க ஆட்சியில்? கச்சத்தீவு என்பது வெளியுறவு கொள்கை சார்ந்தது தான். ஒரு மாநில அரசுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கச்சத்தீவை ஏன் மீட்பதை பிரதமர் மோடி 2014 ஆட்சிக்கு வரும்போது பேசலை, 2019 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பேசலை, அவருடைய தேர்தல் பரப்புரையில் அதை பற்றி பேசலை, மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்படலை. திடீர்னு இப்போ பேசுகிறாங்க. இப்போ 2014-19 பற்றி எங்கே பேசுனாங்க? எதை பேசுனாங்க? 2014 19 பாஜக கச்சத்தீவை பற்றி பேசியிருக்காங்களா? பேசலையே. திடீர்னு பேசுகிறாங்களே இப்போது. 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசலையேங்க. ஏன் பேசுகிறார்கள்? ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், 2021 அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். கச்சத்தீவு தாரா வார்த்தது திமுக தான், காங்கிரஸுடன் சேர்ந்து திமுக காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கச்சத்தீவு அவருடைய வரலாறு என்ன சார்? கச்சத்தீவு ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன தீவு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையில் இந்த பாக்சல சந்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானதாக இருந்ததுன்னா 17ஆம் நூற்றாண்டில் இந்த கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமானதாக இருந்தது. அதாவது 1622 வைங்களேன். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. காரணம், அவங்க வியாபாரத்துக்காக கப்பல்கள் வரும்பொழுது எங்களுக்கு கச்சத்தீவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் இந்த ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் இலங்கைக்கு, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இந்த கச்சத்தீவை ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் கொடுத்தான். அதற்கு பின்பு நீண்ட நாட்களுக்கு பின்பு பார்த்திங்கன்னா இந்த இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது எலிசபெத் ராணியுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வந்ததுக்கு பிறகு மீண்டும் இந்த கச்சத்தீவு சமஸ்தானத்துக்கே திருப்பி கொடுக்கப்பட்டது, ராமநாதபுரம். ஆமாம், இதுதான் வரலாறு. ஆனால் 1921 தான் இலங்கை இதுக்கு சொந்தம் கொண்டாடு. இலங்கையை போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்த காலகட்டம். அப்போ இலங்கையை இலங்கையில் இருப்பவர்கள் கச்சத்தீவு இலங்கையோட சார்ந்த பகுதி தான். அப்போ இந்த எல்லைகளை பிரிக்கும் போது பிரச்சனை வருது.
அப்போ தான் அந்த பிரச்சனை. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய அந்த அளவு நிலைவை பொறுத்தவரை வந்து இந்த கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்டது. இதுதான் ஆரம்பகால வரலாறு. இது எப்போ பிரச்சனை எடுக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் வந்தது 1971. அதில் தான் வந்து பங்களாதேஷ் ஒரு நாடுங்கிற உருவாச்சு. இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக இந்திரா காந்தி அப்பொழுது பிரதமராக இருந்தார். அந்த யுத்தத்தில் இந்தியா பங்கெடுத்து பங்களாதேஷ் என்ற நாடை பிரிப்பதற்கு உதவியாக இருந்தார். இந்த காலகட்டம் முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானோடு சீனா நெருங்கிய நட்பு கொண்ட காலகட்டம் 1971. அப்போ சீனா நெருக்கமானதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு அச்சுறுத்தல் வந்து தென்னகத்தில் ஏற்பட்டது. ஏன்னா வட இந்தியாவில் இராணுவம் இருக்குது, நேவி இருக்குது, எல்லாம் இருக்குது. தென்னாட்டில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இலங்கை தான் இருக்குது. இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்ட காலகட்டத்தில் இலங்கையும் சீனாவும் நெருங்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இந்திரா காந்திக்கு இருந்தது. ஆனால் அப்பொழுது இலங்கையில் பிரதமராக இருந்தவர் ஸ்ரீமா பண்டாரநாயக்க. அவர் ஒரு பெண் பிரதமர். ஸ்ரீமா பண்டாரநாயக்கவும் இந்திரா காந்தி அவர்களும் நெருக்கிய நட்பு, அவர்களுக்குள்ள ரொம்ப நேசம் இருந்தது. இப்போ இலங்கையில் வந்து நீங்கள் சீனாவை வந்து உள்ளே விடக்கூடாதுன்னா, இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எனக்கு கச்சத்தீவை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தம் இலங்கை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய சின்ன தீவு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கொடுத்துடலாம் நட்பின் அடிப்படையில் அப்படிங்கிற அடிப்படையில் 1974 ஸ்ரீமா பண்டாரநாயக்கவும் இந்திரா காந்தி மட்டும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் தான். இதில் யாருமே சம்மந்தப்படலை, தமிழ்நாட்டை கேட்கல. சொல்லப்போனால் தமிழ்நாடு அந்த சமயத்தில் திமுக வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவங்களாம் குற்றம் சுமத்துறாங்கல்ல, கருணாநிதி வந்து அவர்கள் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. உண்மைதான், கருணாநிதி முதல்வராக இருக்கார். ஆனால் தமிழக அரசில் எந்த கேள்வியும் எந்த இதுவும் கேட்கல இந்திரா காந்தி அவர்கள். அப்பொழுது வந்து ஒரு ஏதாச்சதிகார போக்கு வந்து இந்திரா காந்தி இருந்தது தானே. ஏன்னா 75 தானே எமர்ஜென்சி வந்தது. அப்போ நான் வந்து இரா செலியன் ஒருத்தர் இருக்கார், அவர் எம்பியாக இருந்தார், அவர் திமுகவை சார்ந்தவர். அவர் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறார் 1974. இந்த ஒப்பந்தம் போடக்கூடாது, திமுக எதிர்க்குது, பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா இது தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்றுக்கல இந்திரா காந்தி அவர்கள். இது அந்த காலகட்டத்தில். ஆனால் ஒரு விஷயம் வந்து தமிழக அரசுடைய விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா, அந்த ஒப்பந்தப்படி இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும், அதாவது குறிப்பாக தமிழக மீனவர்களும் கச்சத்தீவை பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த ஒப்பந்தம். அதனால வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. சரி, 2 பேருமே பயன்படுத்திக்கலாம், இலங்கைக்கு கொடுத்துட்டோம். இதுதான் உண்மையான தகவல். ஆனால் 75 எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்களால் பல்வேறு மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன, தமிழக அரசும் கலைக்கப்பட்டுச்சு. பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த எமர்ஜென்சி காலத்தில் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டது, அதாவது ஸ்ரீமா பண்டாரநாயக்கவுக்கும் இந்திரா காந்திக்கும். அப்போ யார்ட்டையுமே அவங்க கேட்கல. அதன் அடிப்படையில் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் கச்சத்தீவு பக்கமே போகக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டாங்க, மீன்பிடியே பண்ணக்கூடாது. அதனால தான் கச்சத்தீவு பக்கம் யார் போனாலும் கைது செய்யப்படுறாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 15 நாட்டிக்கல் தூரம் போனால் தான் மீனே கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட கச்சத்தீவை நெருங்கி இருந்தால் தான் மீன் கிடைக்கும். ஆனால் கச்சத்தீவை போகாமல் மீன் பிடிக்க முடியாது. இது ஒரு இயற்கை வளம் அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தம் மூலமாக இலங்கை மீனவர்களும், அதுவும் குறிப்பாக தமிழ் மீனவர்கள் தான், ஏன்னா இலங்கை மீனவர்கள்னால் அந்த பக்கம் தமிழ் மீனவர்கள் தான், யாழ்ப்பாணம் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான். இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 பேருமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ இருந்த பிரச்சனை இதுதான் நடந்த வரலாறு ஒழிய தமிழக அரசுக்கு வந்து இது ஒத்துக்கிடுச்சு, தமிழக அரசு சொல்லி தான் கொடுத்துட்டாங்க என்பது பச்சை பொய். ஆனால் இது வந்து ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் செய்த ஒரு தவறான முடிவு, அதில் மாட்டுக்கிறது இல்லை. அதை கச்சத்தீவை மீட்கணுங்கிறதுலேயும் மாட்டுக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 10 வருடமாக இதை பற்றி பேசாத பாஜக ஏன் இப்பொழுது பேச வேண்டும்? இது முக்கியமான கேள்வி. இதுதான் முக்கியமான கேள்வி. என்ன காரணம்னா, 2021 ஒன்றிய பாஜக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்? இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில்னு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய கடல் மீன்வள சட்டம் 2021. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் பாஜக இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறாங்கல்ல, கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருவோம், தமிழக மீனவர்களுக்கு வந்து நல்ல விஷயம் செய்கிறாங்க. அது இல்லை. தமிழக மீனவர்களுக்காக ஒன்று ஜெயசங்கர் பேசலை, தமிழக மீனவர் நலன் சார்ந்து பிரதமர் பேசலை. அவர்கள் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். முதல்ல இந்த சட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தின்படி இந்த இலங்கைக்கும் இந்தியா கடலில் அந்த கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்த மீனவர்களும் மீன் பிடிக்க முடியாது. 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே போனால் கைது பண்ணிடுவாங்க. என்ன காரணம் என்றால், இந்த இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய கனிம வளங்கள் உள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கனிம வளம்.
ஏற்கனவே மீன் வளம் இருக்குது, வருடத்துக்கு 60,000 கோடி மீன் வளம் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம ஜிடிபியில் 1.7% அந்த அளவுக்கு மீன் வளம் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய கனிம வளம் இருக்குதுன்னு சொல்லி 2020 கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் இருக்குது. நிக்கல்ங்கிற ஒரு கனிமம் மட்டுமே 4.7 டன் மில்லியன் இருக்கான் இங்கே பாக்சலசந்தியில். அது மட்டும் இல்லாமல் காப்பர் அது கிட்டத்தட்ட 5 மில்லியன் இருக்குது. தங்கம் இருக்குது, இயற்கை எரிவாயு இருக்குது, விலை மதிப்பில்லாத கனிம வளங்கள் உள்ளே இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வசதி வாய்ப்பு இந்தியாவுக்கு வந்துடும். இது நல்ல விஷயம் மாதிரி தெரியும். நீங்கள் கூட சமீபத்தில் 1 வருடத்துக்கு முன்பாகவா 1.5 வருடத்துக்கு கூட இலங்கைக்கு போனார். நான் என்னமோ நல்ல விஷயத்தங்க அதெல்லாம் கிடையாது. இலங்கையில் அரசோட இந்த பிரச்சனையை பேசத்தான் போனாங்க. ஏன்னா இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்தால் தான் இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும். அந்த திட்டம் கொண்டு வந்தால் கச்சத்தீவு அழிக்கப்படும். ஏனென்றால் இந்த இந்திய பெருங்கடலில் ஒரு சுரங்கம் அமைக்க வேணும், ஆழ்கடல் சுரங்கம் அமைக்கணும்னு சொல்லி தான் அந்த திட்டம். ஆழ்கடல் சுரங்கம் அமைத்து இந்த கனிம வளங்களை எடுக்கணும். அது சுரங்கம்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த சுரங்கம் அமைத்தால் ஏற்படக்கூடிய தீமையை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க. ஏற்கனவே உலக அளவில் இந்திய பெருங்கடல் வந்து பவளப்பாறைகளுக்கு முக்கியமான இடம், யுனெஸ்கோவால் பராமரிக்கப்பட வேண்டிய இடம்னு சொல்லப்படுற இடம் தான் இந்த பாக்சலசந்தி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முன்னாடி இந்த சேது சமுத்திர திட்டம்னு கொண்டு வந்தாங்கல்ல, அதையே அவங்க ஒத்துக்கல. அவங்க பல காரணம் சொன்னாங்க. அது ராமர் பாலம் இருக்குது, அப்போல்லாம் இந்த கனிம வளங்களை பற்றி கண்டுபிடிக்கல. சொல்லப்போனால் அந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தால் ராமர் பாலம் அழிக்கப்பட்டுரும். இப்போ இந்த இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில் கொண்டு வந்தாலும் அது அழிக்கப்படும். ஆனால் அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இதிலேருந்து தெரியுதா உங்களுக்கு, அவங்க பக்தியோ கடவுளையோ பார்க்கல, அது ஒரு பேருக்கு வச்சாங்க. இன்றைக்கி இருக்கிறதுலே வளம், பெட்ரோல் வளத்தை விட அதிகமான வளம் இருக்குங்க. அதை எடுக்கணும்னா இப்போ அதானியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுக்காக ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், 2021 சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் 4000 கோடி ஆராய்ச்சிக்கு மட்டும் ஒன்றிய அரசு ஒதுக்கியிருக்காங்க. இந்த கடல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, இந்த ஆழ்கடல் சுரங்கத்தை எப்படி பண்ணுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்திய ஒன்றிய அரசு 4000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது யாருக்கு தெரியும்? அப்போ 4000 கோடி ஆராய்ச்சிக்கு ஒதுக்குறாங்கன்னா உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கணும்? 5 மில்லியன் டன் நிக்கலும் காப்பரும் இயற்கை வாயுவும் தங்கமும் அது சம்பந்தமான இயற்கை விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. கனிம வளங்கள் கொட்டி இருக்குன்றாங்க. மீன்பிடியே முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த சட்டத்தில் முக்கியமான விஷயம், இந்த 2021 சட்டத்தில் 12 கிலோமீட்டர் தூரம் தான் பாரம்பரிய மீன்பிடிப்பாளர்கள் போகவே முடியும்னு சொல்லி முக்கியமான சரத்து. 12 கிலோமீட்டர் மீன் கிடைக்காது, அதுக்கு அந்த தான் கிடைக்கும், இங்கே போக முடியாது. ரெண்டாவது, அதற்கு மேலே போனால் நீங்கள் ஒன்றிய அரசு அனுமதி வாங்கணும். இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ராமநாதபுரோடைய பாராளுமன்றத்துடைய எம்பி நவாஸ்கனி இப்போ போட்டிடுறாருல, அவர் வந்து அங்கே குரல் கொடுத்தார், இந்த சட்டம் பிரச்சனைன்னு. பல்வேறு கட்சிகள் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு கருப்பு சட்டம், ஒட்டுமொத்தமாக தமிழக மீன்பிடி தொழிலே முடக்கிடும். நீங்கள் கேட்குறீங்கள, கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டா தமிழக மீனவர்களுக்கு வந்து வாய்ப்பு தானே. இந்த பாஜக வந்து நீலிக்கண்ணி வெடிக்குதுல, இலங்கை அரசு வந்து கைது பண்ணாது. ஏங்க மீனே பிடிக்க முடியாதுங்க, நீங்கள் வந்து தொழிலே விடணும். கச்சத்தீவே இருக்காது, கச்சத்தீவை முழுமையாக அழிக்கப்படும். புரிந்து கொள்ளுங்கள், கச்சத்தீவை மீட்க அவங்க நினைக்கல, கச்சத்தீவை கைப்பற்றி முழுமையாக அழிக்க பார்க்குறாங்க. இப்போ இந்த ஆழ்கடல் சுரங்கம் மட்டும் தோன்றுனாங்கன்னா மீத்தேன் இயற்கை வாயு வெளியே வருன்றான் அமெரிக்க ஆராய்ச்சியில். அது வந்தால் தமிழகத்துக்கு பாதிக்கும். தமிழகத்துடைய நிலப்பரப்பே வந்து ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியால் பாதிக்கப்படுன்றாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உள்ளே போகணுங்க, பல 100 கிலோமீட்டர் உள்ளே நீங்கள் தோண்டணும். தோண்டும் பொழுது என்ன ஆகும்? இயற்கை வாயு வெளிவிடும். மீத்தேன் போன்ற எரிவாயுகள் வந்து பீச்சு அடிச்சுன்னு வச்சுங்க, ராமேஸ்வரமே இல்லாமல் போயிடும். அதை பற்றிலாம் இவருக்கு அக்கறை இல்லை. இவங்க நினைக்கிறாங்கல்ல, ராமர் பாலம், ராமேஸ்வரம், புனித ஸ்தலம், அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு? அப்போது சேது சமுத்திர திட்டத்தையே நாங்கள் வந்து ராமர் பாலத்துக்காக நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொன்னவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளம் இருக்கிறது, வளம் இருக்குது, உள்ளே இருக்குன்றாங்க. ஆனால் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இந்த பகுதி அழிக்கப்படும், ஆனால் உள்ளுக்குள்ளே வளங்கள் இருக்குன்றாங்க. அப்போ இப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒன்றிய அரசு வந்து ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்காங்க, டீப் ஓசன் சர்வே அப்படின்னு. ஏற்கனவே பள்ளிக்கரணையில் வந்து இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அதாவது ஓசன் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க, பள்ளிக்கரணையில் பார்த்தா தெரியும். 1993 கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் கடல் ஆராய்ச்சிக்கான தென்னிந்திய நிறுவனம். அதை தாண்டி என்ன செஞ்சுருக்காங்க, டீப் ஓசன் சர்வே, அதாவது ஆழ்கடல் ஆராய்ச்சி. இதுக்கு தான் 4000 கோடி. அப்போ இது மூலமாக இவர்கள் எடுக்கக்கூடிய நிலைமை என்னென்னா,
முழுமையான கனிம வளங்களை எடுக்கணும். பல்லாயிரக்கணக்கான கோடி கனிம வளங்கள் இருக்குது. அதன் மூலமாக தான் இந்தியா வளரசாக்கணும்னு இவங்க திட்டம் போடுறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்களுடைய வாழ்வு முடிஞ்சிடும். நீங்கள் சொல்கிறீங்க திமுகவும் காங்கிரஸும் கச்சத்தீவை தாராவாரத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. மற்றபடி இவங்க அதை மீட்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கலை, குறை மட்டும் சொல்கிறாங்க. பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெய்சங்கர் பேட்டியில் என்ன சொல்கிறாரு, கச்சத்தீவு விவகாரத்தில் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லாதது போல் திமுக காங்கிரஸ் அணுகுமுறை உள்ளது. இந்த பிரச்சனையை தீர்க்கும் சூழ்நிலையில் தற்போதைய மத்திய அரசு உள்ளது. இந்த கேள்விக்கு காங்கிரஸ்காரன் கேட்குற ஒரு கேள்வி பதில் தானே. 10 வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்கல்ல. 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தது யார்? நடுவில் கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதுறப்பெல்லாம் பதில் கடிதம் அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறாரு. 21 முறை பதில் கடிதம். அதை வெளியிட சொல்லுங்கள். இவர் என்ன கேட்டார், அவர் என்ன பதில் சொன்னார்? கச்சத்தீவை மீட்பதற்கு ஏன் மோடி அரசு முன் வரல? எத்தனை தடவை இலங்கை பிரதமரும் இந்தியா பிரதமரும் சந்திச்சாங்க. இலங்கை என்ன ரொம்ப தூரத்தில் இருக்குது? சில மாதங்களுக்கு முன்பு இலங்கைக்கு போனாரா இல்லையா? அப்போ பேசினாரா? இப்போ இந்திய அரசு நினைத்தால் இலங்கையை நிர்பந்தப்படுத்தி கச்சத்தீவை மீட்பதற்கான முயற்சி எடுக்கலாம்ல. ஒரு முயற்சி எடுக்கல. ஏன் இப்பொழுது மட்டும் துடிக்கிறீங்க? தேர்தல் சமயத்தில் மீனவர்களுடைய நலன் சார்ந்த விஷயமா இருக்குன்னா, இப்போ மீனவர்களுடைய கைதை நீங்கள் முதல்ல நிறுத்தியிருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன், போன மாதம் வரைக்கும் என்ன 10 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் இலங்கை ராணுவம் அவங்களை கைது பண்ணிட்டே இருக்காங்க, நேவி. அதை உங்களால் நிறுத்த முடியுதா? நீங்கள் என்ன நலன் செய்கிறீங்க? இந்த சட்டம் இல்லைன்னா கொண்டு வந்திருப்பீங்களா? இந்த சட்டத்தை முதல்ல நீங்கள் வித்ட்ரா பண்ணுவீங்களா? இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு கச்சத்தீவை பற்றி பேசினீங்கன்னா நியாயம் இருக்குது. இந்த 2021 இந்திய கடல் மீன்வள சட்டம் 2021, அதாவது இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு இதை நீங்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிங்கன்னா நியாயம் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கே இதை பேசுகிறீங்க. மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும். கச்சத்தீவை கூட கைப்பற்றிடுவாங்க. ஏன்னா இந்த சட்டம் கச்சத்தீவை முழுமையாக அழிச்சிடும். ஏன்னால் மிகப்பெரிய ஒரு சுரங்கத்தை தோண்டணும். இல்லை 4000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கல, அது இல்லைன்னு சொல்லுங்கள் பாஜகக்காரங்களே. அப்போ உங்கள் கனிம வளங்களை கொள்ளையடிப்பது தான் உங்கள் நோக்கம். அதானியோட நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இந்திய கடல் பகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சார், இந்தியாவில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் கடல் பரப்பை கொண்டது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம். அதிகமான மீனவர்களை கொண்டது தமிழ்நாடு. அப்போ அதிகமாக பாதிக்கப்பட போகிறதும் தமிழ்நாடு தான். காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த ஆழ்கடல் சுரங்கம் தோண்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பகுதி அழிஞ்சு போயிடுங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் அழிவு இருக்குது. உங்களுக்கு பல 100 கிலோமீட்டர் உள்ளே போகணும் நீங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நீங்கள் கச்ச பிரச்சனை கொண்டு வரீங்க, கச்சத்தீவு பிரச்சனை. இது ஆர்டிஐயில் போட்டு தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. இவ்வளோ தூரம் சொன்னாலும் திமுக மேலே தானே அந்த பழி வருது. இப்போ அதிமுகங்களே அதானே சொல்கிறாங்க, திமுக ஆட்சியில் இருந்தபோது தான் தாரை வார்க்கப்பட்டது, அதிமுகவும் சேர்ந்து தானே குறை சொல்லுது. அது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டம் இருந்தது பார்த்தீங்களா, இந்த 74 75 காலகட்டம். இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெரிய அசுரபலத்தோடு இருந்த காலகட்டம், ஒரு சர்வாதிகார போக்கோடு இருந்த காலகட்டம். அது பின்னாடி இந்திரா காந்தி அவர்கள் அதை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்து அதை தவிர உணர்ந்தது விஷயம் வேறு. ஆனால் அந்த காலகட்டம் என்பது முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் நட்பு மட்டும்தான் பெருசாக பார்த்து செஞ்சிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சை இருந்தது. ஸ்ரீமா பண்டாரநாயக்கோட ஏற்பட்ட நட்பு. இரண்டாவது முக்கியமாக இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தது என்பது சீனாவுடைய அச்சுறுத்தல். ஏன்னா இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நினச்சாங்க. கச்சத்தீவு மாதிரி ஒரு சின்ன இடம், அதில் எந்த பலனும் இல்லை. ஏன்னா இது போன்ற இப்பொழுது போன்ற பிரச்சனைகளை போது பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பலன் இல்லாத ஒரு சின்ன ஒரு மண் திட்டு, அதை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது நினச்சிருக்கலாம். அதே நேரத்தில் திமுக அரசு இதை எதிர்க்கலைன்னு சொன்னது நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஏற்கனவே பேசுன மாதிரி இராஜ் செழியன் பாராளுமன்றத்தில் பேசினார். இங்கே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க திமுகவினர். ஆனால் 75 எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம் நிலைமை மாறிடுச்சு. உங்களுக்கு எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க, ஆட்சியே கலைக்கப்பட்டது. திமுக ஆட்சியவே இந்திரா காந்தி கலைச்சாங்க, கைது செஞ்சு எல்லாரையும் சிறையில் அடைச்சாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்பொழுது மீண்டும் ஒரு ஒப்பந்தம் தான் முக்கியமானது. அப்போ அதுவரை இவர்களுடைய நெருக்கடி தாங்காமல் தான் இலங்கை மீனவர்களும் ராமேஸ்வரம் மீனவர்களும் அங்கே போய் தங்கலாம், வலையை காயப்படலாம், மீன்பிடித்த விஷயங்களை செய்யலான்லாம் ஒப்பந்தத்தில் இருந்தது. இந்த எமர்ஜென்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றியது. அதில் தான் மீனவர்கள் போகக்கூடாது. இதை இலங்கை ரொம்ப நுட்பமாக பயன்படுத்திக்கிட்டுன்னு பார்க்குறேன்.
அதாவது இவர்கள் நம்முடைய பலவீனத்தை இவர்கள் நுட்பமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சீனாவை காரணம் காமிச்சு அவர்கள் சாதித்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு விஷயத்தில் முக்கியமாக கச்சத்தீவு முக்கியம், ஆனால் அவர்களுக்கு நெருக்கமாக தான் இருக்குது. அப்போ இதை வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இந்திரா காந்தி அவர்கள் பார்த்துருக்கலாம். இது மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்கிற எண்ணத்தில் தான் அந்த அக்ரிமெண்ட்டை. பின்னாடி வந்து இலங்கை அரசுகள் வந்து அதை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை மதிக்கலை, அந்த ஒப்பந்தத்தையே மதிக்கலை. இன்றைக்கி அந்த ஒப்பந்தத்தை மதிக்கிறாங்க கிடையாது. காரணம் வந்து முழுக்க அது எங்களுடைய பகுதின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்றாங்க. ஆனால் ஒப்பந்தத்தில் பல்வேறு இடங்களில் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் அங்கே மீன் பிடிப்பதில் நீங்கள் தடை பண்ணக்கூடாது அவர்கள். ஏன்னா மீன் பிடிப்பு என்பது வந்து ஒரு உலகளவில் வந்து ஒரு நடுநிலையோடு பார்க்கப்படணும். அது எல்லை தாண்டினா கூட நீங்கள் கருணையோடு அணுகணுங்கிற ஒரு சட்டத்தை அதில் வந்து அந்த சரத்து 6 அந்த செக்ஷன்ஸ் 6ங்கிற ஒரு பகுதி குறிப்பிடுது. மீனவர்கள் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த செக்ஷன் 6ஐ 75க்கு அப்புறம் அதை நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நமக்கு தெரியல. இலங்கை அரசு அந்த 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 சரத்து 6ஐயே வந்து நீக்கிட்டோம், அதை நாங்கள் வந்து கடைபிடிக்கலன்னு சொன்னால தான் கைது பண்ணுறாங்க. இப்போ இதை இனி பின்னாடி வந்து அரசுகள் செஞ்சுருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஜனதா அரசு தானே ஆட்சி வந்தது. இப்போ எமர்ஜென்சியில் வந்து இந்திரா காந்தி ஆட்சி தூக்கி எறியப்பட்டதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாங்க? மொரார்ஜி தேசாயோட ஆட்சி. அதில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? வாஜ்பாய். 77ல் இந்திரா காந்தி ஆட்சியை தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் ஜனதா கட்சியோட ஆட்சி வரும்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள். ஏன் அப்போ வந்து மீட்டிருக்க வேண்டியதானே? உடனே வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்க வேண்டியதானே? இப்போ சூட்டை அப்போவே முடிச்சிருக்கலாம்ல. அப்போ அதை விட்டுட்டாங்க. அதற்கு பின்பு அந்த ஆட்சியாளர்கள் வந்து இது ஒரு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து பாஜக பேசுவது என்பது ஒரு அர்த்தமற்றது. 10 வருஷம் இருந்தீங்க, பலம் பொருந்திய அரசுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அதை நாங்கள் மீட்டு தருவோம்னு சொல்லி உண்மையிலே மீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நியாயவான்கள் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் நீங்கள் 2021 சட்டம் ஒன்று கொண்டு வந்தீங்க பாருங்கள், இது மீனவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம். அதை கொண்டு வந்துட்டு இதை சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. அது முழுக்க மீன் வளத்தையே அழிக்கக்கூடிய சட்டம். அவர்கள் இந்த கச்சதீவை கைப்பற்றி முழுமையாக அந்த பகுதியை அழித்து ஒரு ஆழ்கடல் சுரங்கம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதற்காக 4000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையான தகவல். அதை வேணால் ஆர்டிஐயில் யார் வேணாலும் போய் பாட்டு கேட்டுக்கலாம். அதுதான் உண்மையான தகவல். இதை அரசியலுக்கு இப்போ பயன்படுத்துகிறாங்க. மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இதை பயன்படுத்த பார்க்குறாங்க. அதில் எந்த உண்மைத்தன்மை இல்லை. இதை வந்து ஜெய்சங்கர் அவர்கள்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் 10 வருஷமாக இருக்கார். இதை பற்றி அவர் எப்போவாது பேசியிருக்காரா? பேசலை. அப்போ இது வந்து முழுக்க அரசியல் அப்படின்னு நான் பார்க்குறேன். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.